Many thousands of people remain displaced, living in emergency centers. ஐக்கிய நாடுகள் சபையின் அவசரகால மீட்பு நிதி மற்றும் மத்திய அவசரகால மீட்பு நிதி ஆகியன இலங்கையின் அவசரகால தேவைகளுக்காக 4.5 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை அனுமதித்துள்ளன. இதுவரையில் ஆயிரக்கணக்கானோர் இடம்பெயர்ந்துள்ளனர். அதிகமானோர் இன்னும் பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வீடுகளுக்கு திரும்பி செல்ல முடியாத அதிகமானவர்கள் இருக்கின்றனர். இன்னும் பலர் உணவு, சுகாதாரம் இல்லாமல் காணப்படுகின்றனர். இங்கு மக்களுக்கு தேவையான இந்த அவசர மனிதாபிமான தேவைகளை விரைவாக செயல்படுத்துவதே இந்த சந்தர்ப்பத்தில் மிக முக்கியமான தேவையாக காணப்படுகிறது. அதுவே எமது முன்னுரிமை. எமது நிறுவனம் மற்றும் எமது ஏனைய இணை நிறுவனங்களுடன் ஒன்றிணைந்து மனிதாபிமான நிவாரண குழு ஒன்றை நியமித்திருக்கின்றோம். அவர்கள் சுகாதாரம், கல்வி, நீர்வழங்கல் ஆகியவற்றை வழமைக்கு கொண்டு வருவதற்கான அடிப்படை மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் செயற்படுகிறார்கள். நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த 7 பிரிவுகளின் ஊடாக அரசாங்கத்துக்கு பூரணமான ஒத்துழைப்பை வழங்குகின்றோம். அரசாங்கம் எம்மிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளது. உணவு பாதுகாப்பு, வாழ்வாதார பாதுகாப்பு, விவசாயத்துறை, போஷாக்கு, கல்வி, நீர் தேவைகள், சுகாதார நடவடிக்கைகள், பாதுகாப்பு மற்றும் அடிப்படை மறுசீரமைப்பு ஆகிய பிரிவுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு இலங்கை அரசாங்கத்தினால் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்த கோரிக்கைக்கு இன்று நாங்கள் பதிலளிக்கின்றோம். அதனூடாக நாங்கள் மனிதாபிமான முன்னுரிமை திட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளோம். அந்த திட்டத்தின் ஊடாக நாங்கள் நேரடியான தேவைகளுக்காக செயற்படுவதுடன் அண்மையில் அனைத்து முகாமைத்துவ மத்தியரண்டையும் வெளியிட்ட மதிப்பீட்டு அறிக்கைகளுக்கு அமைவாக செயற்படுவோம். இரண்டாவதாக, மக்களுக்கு தேவையான முன்னுரிமைகளை கண்டறிவோம். இதற்காக எதிர்வரும் 4 மாதங்களுக்குள் 35 மில்லியன் அமெரிக்க டாலரை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம். Over the next 4 months, so $35 million over the next 4 months in these 7 priority sectors. Funds that is coming to the UN, is there any sort of mechanism that is in place to ensure that this will reach the individuals that actually need it the most? There's a quite thorough methodology. உண்மையாக தேவையுடைய மக்களை கண்டறிந்து அவர்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுப்பதுவே எமது முறைமை. நாங்கள் உயிரை காப்பாற்றும் அவசர தேவையை பற்றி கூறுகின்றோம். அதாவது கிணற்றை சுத்திகரிப்பது மாத்திரமல்ல, அவ்வாறு செய்தால் அது பல வாரங்களுக்கு திருப்தி அடையக்கூடிய ஒன்று. ஆனால் முழுமையாக சுத்தமான குடிநீரை மக்களுக்கு வழங்க நாம் எதிர்பார்க்கின்றோம். அடுத்த அவசர தேவை கல்வி. தற்போதும் இலங்கை முழுவதும் சுமார் 1000 பாடசாலைகள் அனர்த்தங்களுக்குள்ளாகியுள்ளன. இந்த பாடசாலைகளை புனரமைப்பதற்கு நீண்ட காலம் செல்லும். அந்த காலப்பகுதியில் இந்த பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? அதற்காக நாங்கள் இந்த நிதியை கோருகின்றோம். சில மாதங்களுக்கு தேவையான குறுகிய கால திட்டம் ஒன்றையே நாங்கள் முன்னெடுக்கின்றோம். இந்த காலப்பகுதியில் மக்கள் வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து மீண்டு வருவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்க எதிர்பார்க்கின்றோம். மனிதாபிமான உதவிகளை நாம் தாமதப்படுத்தினால் மக்கள் நோய்களுக்கு இரையாவார்கள். பிள்ளைகளின் கல்வி பாதிக்கப்படும். பாதிக்கப்பட்ட கல்வியை மீள கட்டியெழுப்புவதற்கு மேலதிகமாக செலவிட வேண்டி ஏற்படுவது பாரதூரமான விடயமாகும். எனவே இதற்காக நாங்கள் இன்றே பதிலளிக்கின்றோம். It's so important to be acting today and to be responding today. 35 million, is this in grant funds or is it more debt that the country can't afford to pay? So first of all, the funding that we are requesting, which is 35 million. நாங்கள் கூறிய 35 மில்லியன் டாலர் எங்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை. அது எங்களுக்கு கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். சுமார் 10 மில்லியன் டாலர் உடனடியாக எங்களுக்கு கிடைக்கலாம். எவ்வாறாயினும் 35 மில்லியன் டாலர் அன்பளிப்பு இது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாட்டில் உள்ள கடன் சுமைக்கு மற்றும் ஒரு கடன் சுமையாக அமையாது. So this is in no way going to add to the burden, the debt burden. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் அமெரிக்காவின் அரசியல் விவகாரங்களுக்கான பிரதி வெளியுறவு செயலாளர் அலிசன் ஹுக்கருக்கும் இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. இலங்கை எதிர்கொண்டுள்ள பேரிடரை எதிர்கொள்ள உதவி வழங்க முடிந்தமைக்கு இதன்போது தனது மகிழ்ச்சியை தெரிவித்த அலிசன் ஹுக்கர் பேரிடரில் உயிரிழந்த அனைவரின் குடும்பங்களுக்கும் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். இந்த கடினமான நேரத்தில் பல்வேறு நிவாரண மற்றும் நிவாரண குழுக்களை நாட்டுக்கு அனுப்பிய அமெரிக்க ஜனாதிபதிக்கும் அமெரிக்க அரசாங்கத்துக்கும் ஜனாதிபதி இதன்போது நன்றி தெரிவித்தார். நாட்டின் பொருளாதாரம் ஸ்திரத்தன்மை அடைந்து பொருளாதார குறிகாட்டிகள் மேம்பட்டு வரும் சந்தர்ப்பத்தில் இலங்கை இவ்வாறானதொரு பேரழிவை சந்தித்துள்ளதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த நீண்டகால உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த எதிர்காலத்தில் அதிக கவனம் செலுத்தப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார். அமெரிக்க வரிகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிப்பதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக பிரதி வெளியுறவு செயலாளர் இதன்போது கூறினார். அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கும் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக
வர்த்தகம் மற்றும் கடல்சார் நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கான ஆதரவை வழங்குவதற்கும் உறுதியுடன் செயற்பட உள்ளதாகவும் அவர் இதன்போது கூறியுள்ளார். போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்காக இலங்கை அரசாங்கம் முன்னெடுத்துள்ள வேலைத்திட்டங்களுக்கும் அமெரிக்காவின் அரசியல் விவகாரங்களுக்கான பிரதி வெளியுறவு செயலாளர் அலிசன் ஹூக்கர் பாராட்டு தெரிவித்துள்ளார். சியாமோபாலி மகா நிகாயவின் மல்பத்து மகாவிகாரை தரப்பின் பிரதி பதிவாளர் ராஜகேய பண்டித மகாவில ரத்னபால நாயக்க தேரர், சியாமோபாலி மகா நிகாயவின் அஸ்கரி மகாவிகாரை தரப்பின் பிரதி பதிவாளர் வரலாற்று சிறப்புமிக்க பதுள்ளு முதியங்கனா ராஜமகாவிகாரையின் பொறுப்பாளர் கலாநிதி முருதேனிய ஸ்ரீ தம்மரத்ன நாயக்க தேரர் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க கண்ட ஸ்ரீ தலதா மாளிகையின் தியவட்டன நிலைமை நிலங்க தாலு ஆகியோர் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவை இன்று சந்தித்தனர். அனர்த்தத்திற்கு பின்னர் மக்களின் வாழ்க்கையையும் நாட்டையும் மீண்டும் கட்டியெழுப்ப ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் மேற்கொண்டு வரும் வேலைத்திட்டம் பாராட்டுக்குரியது என்றும் அதற்காக தங்கள் ஆசைகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் மல்வத்து அஸ்கரி பிரதி பதிவாளர்களான 2 தேரர்களும் தெரிவித்தனர். கண்டி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணம், மீள்குடியமர்த்தல் நடவடிக்கைகள் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் அனுமதிக்கு அமைய நிதியமைச்சு 6 வைப்பு கணக்குகளை பேணி வருகிறது. அந்த 6 கணக்குகளில் வைப்பிடப்படும் நிதி ஒன்றிணைந்த நிதிக்கு சென்று சேரும். அந்த 6 வைப்பு கணக்குகளில் இலங்கை வங்கியின் கணக்கும் உள்ளடங்கியுள்ளது. எந்தவொரு நாணயத்தின் ஊடாகவும் ஒன்றிணைந்த நிதியத்திற்கு நிதியளிக்க முடியும். வெளிநாடுகளிலிருந்து கிடைக்கும் நிதியை வெளிவிவகார அமைச்சின் மூலமாக முகாமித்துவம் செய்கின்றோம். நிவாரணங்கள் கிடைப்பதற்கு முன்னர் எதிர்பார்க்கும் உடனடி நிவாரணம், நடுத்தர மற்றும் நீண்டகால அடிப்படையில் எமது எதிர்பார்ப்புகள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் ராஜதந்திரிகர்களுடன் கலந்துரையாடினோம். அது தொடர்பான கலந்துரையாடல் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகிறது. அதற்கமையவே நிவாரணம் தொடர்ந்தும் கிடைக்கிறது. கிடைக்கும் நிவாரணங்கள் உரிய முறையில் முகாமித்துவம் செய்யப்படுகின்றன. மிகுந்த வெளிப்படைத்தன்மையுடன் செயற்படுகின்றோம். 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியின் போது கிடைத்த நிவாரணங்கள் தொடர்பில் பாரிய பிரச்சினைகள் ஏற்பட்டிருந்தது. இதனால் கடந்த 20 வருடங்களில் அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்ட அல்லது கூறப்பட்ட நிதியில் முதலீடு செய்வதற்கு பதிலாக பிற ஊடக நிறுவனங்கள், தன்னார்வ நிறுவனங்கள் அல்லது தனிநபர்களுக்கு நிதியை செலுத்தும் விருப்பம் பொதுமக்களுக்கு ஏற்பட்டது. எனினும் தற்போது ஒரு விடயத்தை கூற வேண்டும். அரசாங்கம் கட்டி எழுப்பியுள்ள நிதியம் தொடர்பில் மக்கள் நம்பிக்கையுடன் செயல்படுகின்றனர். இதனால் இந்த நிதியத்திற்கு நிதி பங்களிப்பு செய்கின்றனர். நிறுவன ரீதியாகவும் தனிப்பட்ட மக்கள் சார்பிலும் அரசாங்கம் தொடர்பில் நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. அத்தகைய அதிகூச்ச வெளிப்படைத்தன்மையுடன் நாம் செயல்படுகின்றோம். රජය පිළිබඳ විශ්වාසයෙන් ඒ මුදල් යොදවනවා. ඒක පොරම විනිවිදභාවය අපි ඉදිරිපත් කරලා තියෙනවා. இதேவேளை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பாக அமைச்சரவை சில தீர்மானங்களை எடுத்துள்ளது. நுண், சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளை மீள கட்டியெழுப்புவதற்கான நிவாரண கடன் திட்டம் ஒன்றும் இதில் அடங்குகின்றது. சில வருடங்களாக இந்த துறைகள் சார்ந்து முன்னெடுக்கப்பட்ட 3 நிவாரண கடன் திட்டங்களை ஒன்றிணைத்து புதிய நிவாரண கடன் திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு TMSME பிளஸை நடைமுறைப்படுத்தவும் அனர்த்த நிலைமையினால் பாதிக்கப்பட்ட நுண், சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சி துறைகளுக்கு புத்துயிர் அளிக்கவும் அனர்த்த நிவாரண கடன் திட்டம் என்ற பெயரில் புதிய கடன் முறைமை ஒன்றை நடைமுறைப்படுத்தவும் உத்தேசிக்கப்பட்டுள்ளது. உத்தேச கடன் திட்டத்தின் கீழ் நுண் தொழில் முயற்சியாளர்களுக்காக 2.5 லட்சம் ரூபாவும், சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளுக்காக 10 லட்சம் ரூபாய் அதிகபட்ச தொகையை கொண்டதாக 6 மாத அதிகபட்ச நிவாரண காலத்துடன் வருடாந்தம் 3 வீத வட்டி அடிப்படையில் 3 வருடங்களுக்கு தேவையான நிதியை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்கமைய TMSME பிளஸ் கடன் திட்டம் மற்றும் TMSME டிசாஸ்டர் ரிலீஃப் கடன் திட்டம் ஆகியவற்றை நடைமுறைப்படுத்த நிதி மற்றும் திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி முன்வைத்த பிரேரணைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியது. இதுவே இன்று நாம் நிறைவேற்றிய அமைச்சரவை தீர்மானமாகும். வீடுகளில் இருந்த மின்சார உபகரணங்கள், பிள்ளைகளின் புத்தகங்கள், கட்டில்களை 50,000 ரூபாவால் கொள்வனவு செய்ய முடியாது என்ற விடயமும் முன்வைக்கப்பட்டுள்ளது. 75,000 வழங்கப்படுகிறது. அந்த 75,000 ரூபாவை கொண்டு வாழ்க்கையை மீள ஆரம்பிக்க நாம் தேவையான நடவடிக்கைகளை ஏற்படுத்திக் கொடுத்துள்ளோம். இதில் மேலும் பல நிவாரணங்கள் சேரும். அவர்களது விவசாய செய்கை, நெற்செய்கை பாதிக்கப்பட்டிருந்தால் 1 ஹெக்டேருக்கு 2 லட்சம் வீதம் வழங்கப்படும்.
ஒருவரது தொழிற்சாலைக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் நான் கூறியதை போன்று 2 லட்சம் ரூபாய் வழங்குவோம். அதற்கு மேலதிகமாக மேலும் பல நிவாரணங்கள் வழங்கப்படுகின்றன. கடனை மீள செலுத்துவதற்கான கால எல்லை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. கால்நடை பண்ணைகள் இருப்பின் அது சார்ந்த மதிப்பீடுகளுக்கு அமைய 2 லட்சம் ரூபாயை வழங்குவோம். இவ்வாறு அவர்களது வாழ்வாதாரத்திற்காகவும் நிதியை வழங்குகின்றோம். வாழ்வாதாரத்தை இழந்த மக்கள் வாழ்வதற்காகவும் 50,000 ரூபாய் வீதம் 3 மாதங்களுக்கு டிசம்பர், ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் வழங்குவோம். ජනවාරි පෙබරවාරි ලබා அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட வழிபாட்டு தலங்களை வளமை நிலைக்கு கொண்டு வருவதற்காகவும் 25,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. வழிபாட்டு தலங்களை சுத்தப்படுத்தி வழமை நிலைக்கு கொண்டு வருவதற்காக 25,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்குவதற்கும் அதற்கு தேவைப்படும் நிதி ஒதுக்கீடுகளை புத்த சாசன, மத அலுவல்கள் மற்றும் கலாசார அமைச்சுக்கு ஒதுக்கவும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி முன்வைத்து அமைச்சரவை பத்திரத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 25,000 ரூபாய் போதுமானதா? அதனை விடவும் பாதிக்கப்பட்டிருந்த வழிபாட்டு தலங்கள் இருந்தால் மேலதிகமாக ஏதேனும் செய்வதற்கான இயலுமை அரசாங்கத்திற்கு உள்ளதா? அந்த மத வழிபாட்டு தலங்களை சுத்தப்படுத்தி வழமை நிலைக்கு கொண்டு வருவதற்காகவே 25,000 ரூபாய் வழங்கவுள்ளதாக நான் கூறினேன். பகுதி அளவில் சேதமடைந்திருந்தால் 25,000 ரூபாய் கிடைக்காது. பகுதி அளவிலான சேதத்திற்கு 25 லட்சம் ரூபாய் வரையில் வழங்கப்படும். முழுமையான சேதத்திற்கு 25,000 ரூபாய் வழங்கப்பட மாட்டாது. 50 லட்சம் ரூபாய் வரையில் வழங்கப்படும். எமக்கு கிடைத்துள்ள தரவுகளுக்கு அமைய 837 மத வழிபாட்டு தலங்கள் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ளன. அனர்த்தத்தால் பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ள மக்களுக்கு தேசிய, சர்வதேச ரீதியில் தொடர்ச்சியான நிவாரணங்கள் கிடைத்த வண்ணம் உள்ளன. அரசாங்கம், அரச நிறுவனங்கள், அதிகாரிகள், முப்படையினர், போலீசார், தனியார் துறை ஊழியர்கள் உள்ளிட்டு சுயேட்சையாக முன்வந்துள்ள பலரும் நாட்டை மேம்படுத்தும் கைங்கரியத்தில் ஈடுபட்டுள்ளனர். எமது தாய்நாடு இவ்வாறு மேம்படுத்தப்படுகின்றது. வளகாப்பிட்டியவுக்கும் குடாஓயாவுக்கும் இடையிலான ரயில் வீதியை அவசரமாக புனரமைப்பதற்காக ரயில்வே ஊழியர்களின் குழு இன்று காலை அங்கு விரைந்தது. எவ்வித லாபத்தையும் எதிர்பார்க்காமல் இவர்கள் தமது சுய விருப்பத்தின் பேரிலேயே இதனை செய்கின்றனர். சிலாபம் செல்லும் ரயிலில் ஏறிய குழு குடாஓயாவை அண்மித்த பணிகளை இன்று ஆராய்ந்தது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு கல்லோயா, திருகோணமலைக்கு இடையிலான ரயில் வீதியின் பணிகள் நிறைவடைந்துள்ளன. ரயில்வே ஊழியர்களின் உதவியை பெற்று 10 நாட்களுக்குள் இந்த வீதி புனரமைக்கப்பட்டது. பெரிய கடுவெல, இப்பாகமுவையில் உள்ள பன்னல கொடகல வீதி 5 இடங்களில் சேதமடைந்துள்ளது. சிறியோர், பெரியோர், ஆண், பெண் வேறுபாடின்றி 17 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இந்த வீதியை புனரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஊவா பர்ணகம கோட்டைகொடையில் உள்ள அமுனு கால்வாய் அண்மையில் சேதமடைந்தது. 3 விவசாய அமைப்புகளைச் சேர்ந்த 1,500க்கும் மேற்பட்டோர் இந்த கால்வாயை நம்பியே வாழ்வை நகர்த்துகின்றனர். தென் மாகாணத்திலிருந்து ஊவா மாகாணத்துக்கு சென்ற சிலர் அமுனு கால்வாயை மீண்டும் புனரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். மஸ்பினவுக்கு ஏற்பட்ட சேதங்களை சொற்களில் அடுக்கிவிட முடியாது. பாரிய மண்மேடுகளையும் கற்களையும் அகற்றியே நகரத்தை மீண்டும் கட்டமைக்க வேண்டியிருந்தது. மண் சரிவில் சிக்கியிருந்த மேலும் 4 பேர் இன்று மீட்கப்பட்டனர். ஊவா பர்ணகம பகுதியில் சேதமடைந்த வீதிகளை புனரமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அரசு அதிகாரிகளும் இதற்கு பங்களிப்பு நல்குகின்றனர். மிக விரைவாக வீதிகளை புனரமைக்கும் முயற்சியில் இவர்கள் ஈடுபட்டுள்ளனர். மாவிலாறு அணை சேதமடைந்தமையால் திருகோணமலை மாவட்டத்துக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் மிகவும் பாரதூரமானவை. தெஹிவத்து, மூதூர் நீர்க்கட்டமைப்பும் இதனால் சேதமடைந்தது. ராணுவத்தின் உதவியுடன் நீர்க்கட்டமைப்பு இயல்பு நிலைக்கு கொண்டுவரப்பட்டது. தற்போது பெய்து வரும் மழையையும் பொருட்படுத்தாமல் சூரியபுர மகாவலி பாதுகாப்பு அணைக்கட்டை புனரமைக்கும் பணியில் பெருந்திரளானோர் ஈடுபட்டுள்ளனர். கக்கிராவு கலேவவ வீதியை விரைவாக திறக்கும் பணியில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினரும் நீர்ப்பாசன திணைக்களத்தினரும் தன்னார்வ குழுக்களும் ஈடுபட்டுள்ளன. வீதியின் பணிகள் பகுதியளவில் நிறைவடைந்துள்ளன. நொச்சியாகம குசும்புர வீதியை புனரமைக்கும் பணிகளை நொச்சியாகம பிரதேச சபையின் மக்கள் பிரதிநிதிகள் முன்னெடுத்தனர். வில்பத்துவ வனமழ்கம அணை அண்மையில் பெய்த கடும் மழையால் கடுமையாக சேதமடைந்தது. அணையை புனரமைக்கும் பணிகள் மீண்டும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன.
எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இந்நாட்களில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து வருகின்றார். சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தை மாற்றியமைக்கவில்லையாயின் 2028 ஆண்டில் நாடு பாரிய சிரமத்தை எதிர்கொள்ளும் என சிலாபம் மாவட்ட மக்களை சந்தித்ததன் பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். 2028 ஆண்டு முதல் ஒரு வருடத்துக்கு 4.5 மில்லியன் அமெரிக்க டாலரை கடனாக செலுத்த வேண்டும் என நினைக்கின்றேன். உண்மையில் வெளிநாட்டு கடனை மீளச் செலுத்தும் இயலுமை இந்த சந்தர்ப்பத்தில் எமது நாட்டு மக்களுக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை அரசாங்கம் சிந்திக்க வேண்டும். எனவே தொடர்ந்தும் தாமதிக்காமல் புதிய ஒப்பந்தத்துக்கு செல்ல வேண்டும். அதனை செய்யவில்லையாயின் 2028 ஆண்டில் நாடு என்ற ரீதியில் பாரிய சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம். எதிர்க்கட்சிக்கு என்ன நடந்துள்ளது? அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அது தொடர்பில் கருத்து தெரிவித்தார். உண்மையில் அவர்கள் தொடர்பில் கவலை அடைகின்றோம் என்பதையே கூற வேண்டியுள்ளது. எதிர்க்கட்சி இவ்வளவு தூரம் கீழ்மட்டத்துக்கு கவலைக்கிடமான நிலைக்கு தள்ளப்படும் என நாம் நினைக்கவில்லை. மண்சரிவினால் பாதிக்கப்பட்டோரை விடவும் எதிர்க்கட்சியினர் பாதிக்கப்பட்டுள்ளதாக நினைக்கின்றேன். எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடமும் கோரிக்கை ஒன்றை விடுக்கின்றேன். முகப்புத்தகத்திலும் சமூக ஊடகங்களிலும் உங்களது விமர்சனங்களை முன்வைக்காமல் கீழே இறங்கி மக்களுக்காக பணியாற்றுங்கள், மக்களுக்கு உதவி செய்யுங்கள். அவ்வாறன்றி உங்களின் முட்டாள் கருத்துக்களால் எதுவும் ஏற்படாது. SMS அனுப்ப வேண்டும் என ஒருவர் கூறுவதை கண்டேன். எந்த ஒரு அரசு அதிகாரியையும் அரசியல் தலையீட்டோடு நாம் நியமிக்கவில்லை. அதுவே உண்மை. எனவே எமக்கு அவ்வாறான எந்த ஒரு தேவையும் இல்லை. எமது நாட்டில் உள்ள அனைத்து அரசு அதிகாரிகளும் பணியாற்றுகின்றனர். எதிர்க்கட்சி தோல்வியடைந்த மனநிலைக்கு சென்றுள்ளது என்பதையே என்னால் கூற முடியும். அத்துடன் வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் புத்தளம் திருகோணமலை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்தது. மேல் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. 4 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டத்தின் 20 பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும், கேகாலை மாவட்டத்தின் 7 பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும், மாத்தளை மாவட்டத்தின் 10 பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும், குருநாகல் மாவட்டத்தின் 3 பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் பெய்து வரும் கடும் மழையுடனான வானிலையினால் வவுனிக்குளம், அய்யன்குளம், பனங்காமன்குளம், கொம்புவைத்துக்குளம் உள்ளிட்ட குளங்கள் வான்பாயும் மட்டத்தை எட்டியுள்ளன. அதற்கமைய வவுனிக்குளம் சுமார் 2 அடிக்கு மேல் வான்பாய்வதாக எமது செய்தியாளர் கூறினார். முல்லைத்தீவு அய்யன்குளம் 1 அடிக்கு மேலாக வான்பாய்கின்றது. பனங்காமன் குளமும் 1 அடிக்கு மேல் வான்பாயும் மட்டத்தை எட்டியுள்ளது. நிலவும் மழையுடனான சீரற்ற வானிலையால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள 20 குளங்களில் 6 குளங்கள் வான்பாய்வதுடன் ஏனைய குளங்கள் வான்பாயும் மட்டத்தை எட்டியுள்ளதாக வடமாகாண பிரதி நீர்ப்பாசன பணிப்பாளர் எஸ் விகிர்தன் நியூஸ் பஸ்டிற்கு தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்ட நீர்ப்பாசனத்திற்குட்பட்ட 20,000 ஏக்கர் வயல் நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வவுனியா மாவட்டத்தில் உள்ள வவுனியா குளம், பாவற்குளம், கனகராயன் குளம், மாமடு குளம், பம்பைமடு குளம், ஈரப்பெரிய குளம் ஆகிய குளங்கள் வான்பாயும் மட்டத்தை எட்டியுள்ளன. பாவக்குளத்தின் 2 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளமையால் விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் காணப்படுகின்றது. இதனிடையே ஈரப்பெரிய குளத்தின் நீர்மட்டம் வான்மட்டத்தை எட்டியுள்ளமையால் குளத்திலிருந்து மேலதிக நீர் வெளியேற்றப்படுகின்றது. வவுனியா குளத்தின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையால் மூணாமடு, புதுக்குளம், பரநட்டக்கல் பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் காணப்படுகின்றது. கடந்த நாட்களில் பெய்த மழையினால் குறித்த பகுதிகளில் தொடர்ந்தும் வெள்ளம் தேங்கியுள்ளமையினால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மழையினால் வவுனியா மாவட்டத்தில் சுமார் 7,000 ஏக்கர் வயல் நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக வடமாகாண பிரதி நீர்ப்பாசன பணிப்பாளர் எஸ் விகிர்தன் நியூஸ் பஸ்டிற்கு தெரிவித்தார். திடீரென உருவான டிட்வா சூறாவளி அவ்வாறானதோர் பாடத்தையே எமக்கு கற்பித்து சென்றுள்ளது. எவ்வாறாயினும் உதவி செய்யும் இயலுமையுள்ள அனைவரும், நிற்கதியாகியுள்ள அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டிய காலகட்டமே இது. அவ்வாறு மனிதத்தை உறுதிப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட பாலமே சக்தி சிரச நிவாரண யாத்திரை. இவர் மாங்குள்ளியை சேர்ந்த பசிந்து சாமர மதுரங்க. பசிந்து கடந்த 1 வாரத்தில் 3வது தடவையாகவும் சக்தி சிரச நிவாரண யாத்திரைக்கு பொருட்களை கையளித்தார்.
எமது நாட்டுக்கு ஏற்பட்டுள்ள பாரிய அழிவு நிலைமையை புண்ணியம் செய்வதற்கு கிடைத்த சிறந்த சந்தர்ப்பம் இது. நீங்கள் உணரும் அதே பசியை அவர்களும் உணர்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அனைவரும் கைகோர்க்க வேண்டும் என்றே கோருகின்றேன். நிவாரணங்கள் சேகரிக்கப்படும் நிலையங்களுக்கு வருகை தரும் ஆயிரக்கணக்கானோரில் பசிந்து எமக்கு விசேடமானவராக தென்பட்டார். உடல் ரீதியான சவாலை எதிர்கொண்டுள்ள அவர் தன்னால் முடிந்தவரை ஏனையோருக்கு உதவி செய்யும் பரோபகார சிந்தனையுடையவராக திகழ்கின்றார். சக்தி சிரச நிவாரண யாத்திரை பரோபகார சிந்தனையுடைய எம்மவர்களின் மனிதநேயத்தால் பதுளை மாவட்டத்தின் ஒரு பகுதியே இது. அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான C-130J சூப்பர் ஹெர்குலிஸ் விமானம் மூலம் மத்தள சர்வதேச விமான நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட அத்தியாவசிய பொருட்கள் பதுளையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேற்று மாலை பகிர்ந்தளிக்கப்பட்டன. அனர்த்தங்களால் கடும் பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ள பதுளை, ஹாலியில, ஸ்பிரிங்வெலி தோட்ட மக்களுக்கும் நிவாரணப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. ஹாலியில போகஹம் அடித்த பகுதியில் உள்ள 60 குடும்பங்களைச் சேர்ந்த மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. தொடர்ச்சியாக 14 நாட்கள் தன்னார்வமாகவும் மனிதாபிமான எண்ணத்துடனும் முன்வந்துள்ள குழு எம்முடன் இணைந்துள்ளது. சக்தி சிரச தலைமையக வளாகம், தெப்பானம ஒளிபரப்பு மத்திய நிலையம், காலி கஹதுவத்த சந்தி ஆகிய பகுதிகளில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்கான நிவாரணப் பொருட்கள் சேகரிக்கப்படுகின்றன. மக்கள் கையளிக்கும் பொருட்கள் வான், கடல், தரை மார்க்கத்தினூடாக பகிர்ந்தளிக்கப்படுகின்றன. இடரை எதிர்கொண்ட மக்களின் கரங்களிலேயே அவற்றை பகிர்ந்தளிக்க நிவாரணக் குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. சக்தி சிரச தலைமையகத்திலிருந்து இன்று காலை நுவரெலியா, புத்தளம் மாவட்டங்களில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்காக அத்தியாவசிய பொருட்கள் எடுத்துச் செல்லப்பட்டன. இடரை எதிர்கொண்டுள்ள மற்றொரு தரப்பினராக பல்கலைக்கழக மாணவர்களை அடையாளப்படுத்த முடியும். அந்த வகையில் பேராதனை பல்கலைக்கழக மாணவர்கள் 160 பேர் சக்தி சிரச நிவாரண யாத்திரையூடாக பயன்பெற்றனர். கடும் மழையுடனான வானிலையினால் மாவிலாறு, மகாவலிகங்கை பெருக்கெடுத்தது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் சக்தி சிரச நிவாரண யாத்திரையூடாக சேகரிக்கப்பட்ட பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. வீரமாநகர் உள்ளிட்ட கிராம மக்களும் சக்தி சிரச நிவாரண யாத்திரையூடாக பயன்பெற்றனர். புத்தளம், தம்போவ பகுதியில் பேரிடரை எதிர்கொண்ட மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. சொரணாத்தோட்டை, கந்தகெதர மற்றும் எட்டம்பிட்டிய உள்ளிட்ட பிரதேச மக்களுக்கும் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டன. நாட்டின் நாலாபுறங்களிலும் இடரை எதிர்கொண்டுள்ள மக்களுக்காக தன்னார்வலர்களுடனும் இராணுவத்தின் பலத்துடனும் சக்தி சிரச நிவாரண யாத்திரை தொடர்ந்தும் முன்னகர்கின்றது. மக்களுக்காக.